இப்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி 75 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது அதிமுக கூட்டணி 57 இடங்களில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அறுதி பெரும்பான்மை பெறப்படாத சூழ்நிலையில் மயிலத்தில், விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் இப்போது சி.வி. சண்முகம் வெற்றி பெற்றிருக்கிறார். கோவை தெற்கில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சுமார் 69,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போது பனையூரில் உள்ள தாவேக தலைவர் விஜயின் இல்லம், அடுத்த முதலமைச்சருக்கான இல்லம் என்ற அளவில் அங்கு மெட்டல் டிடெக்டர் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நம்முடைய புதுக்கோட்டை சீனிவாசனும் மற்றும் டாக்டர் பூபதி ஜான் மற்றும் திமுக செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி ஆகியோர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இப்போது டாக்டர் பூபதி ஜானிடம் கேட்கலாம். இந்த தேர்தல் வெற்றி இத்தகைய திருப்பங்களோடு தொடர்ந்து மாறி மாறி முன்னிலை வெற்றி நிலவரம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு தாவேகாவிற்கு இந்த அளவுக்கு ஒரு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை பல தொகுதிகளில் பல தலைகளாக புரட்டி போடக்கூடிய அளவுக்கு அந்த ஈர்ப்பு மற்றும் அவருடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு வளர்ந்ததற்கான காரணம் என்னன்னு பாக்குறீங்க சார்? 2 ஆண்டுகள்ல சில பொதுக்கூட்டங்கள், சில போராட்டங்கள், அவ்வளவுதான் விஜயோட அரசியல் பயணம். ஆனால் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே மாற்றி புரட்டி போட்டிருக்கிறது. அதுக்கு என்ன மன ரீதியான மாறுதல் எதுவும் காரணமா? வாக்காளர்கள் மத்தியில் இல்லை அந்த குடும்பங்களிடையே இந்த பிரச்சாரத்தை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மேற்கொண்டது காரணமா? இல்லது திமுக அதிமுக மீது மக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டு விட்டதா? என்ன ரீசன் நீங்க ஃபீல் பண்ணீங்க சார்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா, முதல்ல வாக்காளர்கள், தமிழக வாக்காளர்கள் எப்பொழுது வாக்களித்தாலும் ஒரு கருத்து இருக்குது. அதை நம்ம முட்டாள்தனமாக வாக்களிச்சாங்க, இல்லை தப்பா வாக்களிச்சிட்டாங்க, தெரியாம வாக்களிச்சிட்டாங்க, தற்கொலையா இருக்காங்கன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்களும் ஒரு தெளிவான பார்வை வச்சிருக்காங்க. என்ன தெளிவான பார்வை இந்த அரசியல் எப்படி தோணுது அப்படின்னா, இப்ப திமுக அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கடந்த ஒரு 75 வருடமாக அவங்க திமுக 75 வருடம், அதற்கு பிறகு 77க்கு பிறகு அதிமுக அதனை பயணிச்சிருக்குது. அப்ப மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த இருவேரும் 100க்கு 100 பர்ஃபெக்டா மக்கள்கிட்ட போய் பிரச்சனையில இது பண்ணி அவங்களுடைய பிராபலத்தை சொல்லி பண்ணாங்கன்னா கிடையாது. சில குறைபாடுகள் இருக்குது, தவறுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒரு எதிர்ப்பு அலைகள் கொஞ்சம் எல்லாம் வீசிக்கிட்டு தான் இருக்குது. அப்ப மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, சரி திமுக அதிமுக இந்த ரெண்டு போட்டுக்கிட்டே இருக்குதுப்பா, இவங்களே தான் இருக்காங்க. சரி இவ என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா எந்த டெவில் பெஸ்ட் டெவில் அதுக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயத்துல சூஸ் தி பெஸ்ட் டெவில் அப்படிமா. அதாவது 2 பேரும் தப்பு பண்றாங்க அப்படிமா. அப்ப அந்த மனநிலை மக்கள் மத்தியில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த மனநிலை எப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் ஒரு மிடில் ஏஜ், மற்றவங்களுடைய வயசானவங்க, இவங்க எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இளைஞர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில அவங்களுக்கு என்னன்னா விஜயோட ஒரு கவர்ச்சி மைண்ட்ல பட்டுருச்சு. இந்த மனநிலை இருக்கு பாருங்க, இது மாறணும், புதுசா ஒருத்தனுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை ஓவராலா ஓடிட்டு இருக்கு. அப்ப மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேண்டிடேட் கரெக்டா விஜயா மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடியே மனநிலை ஓடிச்சு. எப்போ ஓடிச்சுன்னா, விஜயகாந்த் பார்வையிலேயே ஒரு மனநிலை ஓடிச்சு. ஈவன் நம்ம சீமான் வர்றாரு, அவரும் அந்த மனநிலை ஓடிச்சு. இந்த மனநிலை அவரு மக்கள் சீமான் ஏத்துக்கலன்னு நினைக்கிறீங்க? இல்ல, சீமான் ஏன் ஒத்துக்கல? சீமானுடைய அப்ரோச் அப்படி இருக்குது. சீமானுடைய அப்ரோச் அதாவது உண்மையை சொன்னாலும் பக்குவமாக சொல்ல வேண்டும். அப்படி உண்மையை பக்குவமா சொல்லவில்லை என்றால் உண்மையாகாது. பாத்தீங்களா? நம்ம குடும்பத்துல கூட பாருங்க, டேய் நல்லா படுறா, படிச்ச தாண்டா உண்மையா போகணும், படிச்ச தாண்டா நீ வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும், இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். திட்டி அடிச்சு சொல்லுங்க, அவன் பாப்பாவா ஒண்ணும் பண்ண வேண்டாப்பா, நான் செத்துட்டு போறேன், நான் அழிஞ்சிட்டு போறேன்ட்டு போயிட்டே இருப்பான். அப்ப எது உண்மை? நல்லா படிக்கணும், முன்னேறணுங்கிறது உண்மை. அந்த உண்மையை எப்படி சொல்லணும்? பக்குவமா சொல்லணும். இல்லைன்னா அந்த உண்மை எடுபடாது. அப்ப என்ன சீமானுவதுல அப்ரோச், அட்டிடியூட். ரெண்டாவது இன்னொரு இருக்கக்கூடிய கருத்தியல் ரீதியாவே மிகப்பெரிய ஒரு ஃபிளா பண்ணிட்டாரு. பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கடப்பாறை உடைக்கிறங்கிறார். இந்த மாதிரி ஃபிளா. ஆனா விஜய் அந்த ஃபிளா பண்ணவே இல்லை. விஜய் என்ன மாதிரி ஒரு எடுக்கிறார் அப்படின்னா, நான் உன் வழியிலே வர்றேன், உன்னுடைய திராவிட சிந்தனையிலே வர்றேன், தமிழ் தேசியத்திலே வர்றேன், நான் செய்யற மாதிரி செய்யறேன். அவர் என்ன இது வைக்கிறார் அப்படின்னா, அவருக்கு போட்டிருக்கக்கூடிய 5 பேர் இதுல ஒன்னு அம்பேத்கர், அதுக்கடுத்து பெரியார்.
அதற்கு எடுத்திருக்கக்கூடிய வீரமங்கைகள். இப்ப இவங்களுடைய கான்செப்ட்ல வச்சு வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? நீ பாசிசம் சொல்றீங்க, ரெண்டாவது ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. நீங்களும் பாசிசம் சொன்னா நீங்க என்ன பாயாசம் தான், அவன் பாசிசம் சொன்னா நீங்களும் பாயாசம் தான். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நான் பாசிசத்தை ஒழிக்கணும், ஆனா நீ சரியா பண்ணலைங்கிறார். நீ ஊழலை ஒழிக்கணும்னு சொல்ற, ஆனா சரியா செய்யல அப்படிங்கிறார். தமிழ் தேசத்தை கட்டமைக்க நினைக்கிற, நீ சரியா ப்ராப்பரா பண்ணலைங்கிறாரு. அப்போ நான் அதுக்குள்ளதான் போறேன், விலகி போல. அப்ப அதுக்குள்ளேயே போறேன், உன்னுடைய வழியிலே போகிறேன், ஆனா நீ சரியா செய்யறதுனால நான் சரியா செய்ய போறேன் அப்படின்னு ஒரு இதை முன்வைக்கிறார். இது ஒண்ணு முன்வைக்கிறாரா? இதை முன் வச்சு என்ன பண்ணாரு? இளைஞர்களை ஃபர்ஸ்ட் கவர்ந்துடுறாரு. இளைஞர்கள் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ் அப்படியே இந்த நம்ம எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அவங்க சார்பா இழுத்த உடனே என்னாச்சு? அது ஒரு மாஸ் கிரியேட் ஆகுது, அது ஒரு பிரஷர் கிரியேட். அந்த பிரஷர் பேரண்ட்ஸுக்கும் போகுது. அப்ப பேரண்ட்ஸ் மத்த நடுநிலையா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அட என்னடா இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களே வர்றாங்க,